நம்ம எல்லாருக்குமே வேற வேற ஊரோட, வேற வேற ஸ்டேட்டோட ரெசிபீஸ் ட்ரை பண்ணா ரொம்ப பிடிக்கும். அத மாதிரி தான் இந்த பிசிபெல்லாபாத். இதனோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா. அந்த ரெசிபிய வீட்லயே எவ்வளோ ஈஸியா செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் கிச்சன் ஆஃப் நாவென்ட்ரிஸியோட பிசிபெல்லாபாத் மிக்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு சேர்த்து, நல்லா ஒரு 2, 3 தடவ வாஷ் பண்ணிட்டு, 15 டூ 20 மினிட்ஸ் இத வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஊறிட்டே இருக்க டைம்ல ஒரு சின்ன பீஸ் புளிய தண்ணீல சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊறின அரிசிய குக்கர்ல சேர்த்து, இதுக்கு தேவையான காய்கறி, எந்த காய்கறி வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அதையும் இந்த அரிசியோடவே சேர்த்துட்டு, ஒரு பெரிய தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 3 கப்புன்ற மாதிரி நான் வந்து 5 கப் தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி, வெயிட் போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரையிலும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா இது ப்ரெஷர் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிருக்கும். இது மாரி கரண்டி போட்டு கலந்து விட்டீங்கனாக்கா, பருப்பு, சாதம் எல்லாம் ஒண்ணாயிடும். இப்போ இத தாளிச்சுக்கலாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, கடுகு, கருவேப்பில, அப்புறம் கரைச்சு வச்சிருக்க புளியும் சேர்த்து, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் வந்து கிச்சன் ஆஃப் நாவென்ட்ரிஸியோட பிசிபெல்லாபாத் மிக்ஸ் எடுக்கிறேன். நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு 2லேருந்து 2 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி சேர்த்து, இந்த புளியோட பச்சை வாசனை போற வரையிலும் இத கொதிக்க விட்டுடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம், அந்த குழஞ்சிருக்க சாதத்துல இத சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இத சேர்த்துட்டு, இது மாரி அடியும் தானுமா கலந்து விட்டீங்க அப்படின்னா, இது வந்து நல்லா கலந்துடும். இந்த டைம்ல பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லிய வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்க இத செய்த உடனே சாப்பிட போறேன் அப்டின்னா, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட போறீங்க அப்டின்னா, ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து கலந்து விட்டீங்க அப்டின்னா, சூப்பரான பிசிபெல்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பிசிபெல்லாபாத் பவுடர் வேணும் அப்டின்னா, மேல குடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாவோ, இல்ல நீங்க கால் மூலியமாவோ ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம், நாங்க வந்து இத ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலியமா அனுப்பிடுவோம். இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.